Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது functions of several variablesல Euler's theorem பார்த்துட்டு இருந்தோம். அதுல இருந்து ஒரு reduction formula தான் பார்க்க போறோம். இந்த formula பேரு Euler's theorem reduction formula. ஸோ இந்த தியரம் பேர் ஆயிலர் ரிடக்ஷன் ஃபார்முலா. இதில் என்ன சம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபார்முலாவை வச்சு சம் போடுறோம். பட் இந்த ஃபார்முலாவையே வந்து சம்மாவும் கேட்டிருக்காங்க, 2017லேயும் கேட்டிருக்காங்க, அண்ட் 2009 அண்ட் 10லேயும் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் u இஸ் அ homogeneous function of degree n in variable x and y, then show that x squared into dou squared u by dou x square plus y squared into dou squared u by dou y squared plus 2xy dou squared u by dou x dou y equal to n into n minus 1 into u. இதை தான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை வச்சு இதுதான் வந்து ஆக்சுவலி ஃபார்முலா. நம்மளுக்கு இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதை தான் இப்போ நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் பை ஆய்லர்ஸ் தியரம் ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இஃப் u இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n இன் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், இதை அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஆய்லர் தியரம் அப்ளை பண்ணணும்னா எப்போவுமே ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவோம். பட் இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க வித் டிகிரி என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் டைரெக்டாக பை ஆய்லர்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். ஸோ பை ஆய்லர்ஸ் தியரம் வி கெட் எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு NU. இதுதான் ஆய்லர்ஸ் தியரம். இதை வந்து ஃபார்முலா 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போது அகெயின் இதை வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பண்ணணும்? நம்ம இன்னொரு தடவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணோன்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இங்கே நோட் பண்ணுங்கள், நான் இங்கே வேர்டு என்ன போட்டிருக்கேன்? பார்ஷியலின்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏன்னு சொன்னால் பார்ஷியல் பண்ணாதான் டோ யூ பை டோ எக்ஸ் வரும். ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் போட்டோன்னா நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் இதில் கண்டிப்பாக பார்ஷியலி அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே எக்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை யூன்னு எடுத்துக்கிறேன், இதை வின்னு எடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் டி ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு வி யூ டேஷ் ப்ளஸ் யூவி டேஷ் ஃபார்முலா. அப்போ இப்போ என்ன வரும் எனக்கு ஈக்குவேஷன்? ஃபர்ஸ்ட்டு வந்து வி அப்படியே வச்சுக்கிறேன். வி யூ டேஷ் எக்ஸை பண்ணால் 1 ப்ளஸ் யூ எக்ஸ் டேஷ் ஆல்ரெடி இருக்குது டோ யூ பை டோ எக்ஸ் அகெயின் பண்ணனா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் ஒய் கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வச்சுக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ஆல்ரெடி டோ ஒயில் இருக்குது. அதே ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோன்னு மீனிங். அதே மாதிரி இதில் என் கான்ஸ்டன்ட்டு யூவை பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸ். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு டோ ஸ்கொயர்ட் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் வேணும் இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, ஷோ தட் பண்ண. ஆனால் இங்கே எனக்கு டோ ஸ்கொயர்ட் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ எனக்கு வந்து ஒரு டேர்ம் மிஸ்ஸிங் ஆகுது. என்ன டேர்ம் மிஸ்ஸிங் ஆகுதுன்னா எக்ஸுங்கிற டேர்ம் இதில் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸால் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்ட் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் பாருங்கள்,
இதுலேயும் டோ யூ பை டோ எக்ஸ் இருக்குது, இதுலேயும் டோ யூ பை டோ எக்ஸ் இருக்குது. அப்போது இது ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைண்டாக எழுதுறேன் நான். எப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி கம்பைண்டாக எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொன்று லாஸ்ட் டேர்ம் வந்து ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் இருந்தது. இங்கே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்மே நம்மளுக்கு டோ யூ பை டோ எக்ஸ் தான். ஸோ எல்ஹெச்எஸ்லேருந்து அதை ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் என்னவா மாறிடும், மைனஸாக மாறிடும், டோ யூ பை டோ எக்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்துலேயும் டோ யூ பை டோ எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்தேன்னா மீதி உள்ளே என்ன இருக்கும், எனக்கு என், இதில் என் இருக்குது, இதில் 1 இன்ட்டுன்ற மாதிரி மீனிங். அப்போ n மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. இதை வந்து எக்ஸ் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் இது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு ஆயிலர்ஸ் தியரத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சோம். ஆக்சுவலி எனக்கு ஷோ தட்டில் வந்து இங்கே எக்ஸு ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். மல்டிப்ளை எக்ஸை ஈக்குவேஷன் 2ல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸு ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், முதல்ல n மைனஸ் 1 எழுதிக்கலாம், n மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை தான் நம்ம பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் ஃபைனலாக எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஈக்குவேஷன் என்ன இருந்தது, எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்யூன்னு இருந்ததா. இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் இருக்கும். டோ யூ பை டோ எக்ஸை பண்ணோன்னா சேம் திங் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் அப்படின்னு வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதே மாதிரி யூவி ஃபார்முலா. அப்போது வி யூ டேஷ் ஒய்யை பண்ணால் 1 ப்ளஸ் யூ வி டேஷ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், டோ யூ பை டோ ஒய்ன்னு இருக்குது, இங்கேயும் டோ யூ பை டோ ஒய் இருக்குது. ஸோ அதை பாருங்கள், ரெண்டுமே டோ யூ பை டோ ஒய்யாக இருக்குது. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ மீதி இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். அதாவது எக்ஸ் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் மைனஸ் டோ யூ பை டோ ஒய். சேம் திங் இதில் டோ யூ பை டோ ஒய்யை காமனாக எடுத்தால் n மைனஸ் 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வைக்கிறேன் நான். மல்டிப்ளை ஒய் பை ஈக்குவேஷன் 4 gives எனக்கு என்ன வரும், எக்ஸ் ஒய் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இதை ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3ஐயும் 5ஐயும் ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் 3 and 5ஐ ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 and 5ஐ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். தட் இஸ், இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸ். இது டோ எக்ஸ் டோ ஒய் இருக்குது, n மைனஸ் 1. ஓகே, இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நான் அழிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து 3ம் 5ம் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 3 + 5 gives
சரி நான் முதல்ல 5 அப்படியே எழுதிக்கிறேன் ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். 3 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். அதாவது எல்ஹெச்எஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன், ஆர்ஹெச்எஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஆர்ஹெச்எஸ் இடத்துல எழுத வேண்டாம். ஸோ ப்ளஸ் இதில் இருக்கிற ஈக்குவேஷன் அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து n மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் இதில் n மைனஸ் 1 இன்ட்டு ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸு ஒய் டோ எக்ஸ் டோ ஒய்ன்னு இருக்கா. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன் நான், எல்ஹெச்எஸ் அப்படியே இருக்கட்டும். ஆர்ஹெச்எஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆர்ஹெச்எஸை வந்து எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸை நான் ஃபஸ்ட் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். ரெண்டுத்துலேயும் n மைனஸ் 1 காமனாக இருக்குது. அப்போது n மைனஸ் 1 நான் ரெண்டுத்துலேயும் காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து பை ஈக்குவேஷன் 1 நம்மளுக்கு என்ன தெரியும், x into dou u by dou x plus y into dou u by dou y is equal to n into u அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் by equation 1. ஏன்னா by Euler's theorem அதானே, x into dou u by dou x plus y into dou u by dou y is equal to nu போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரூஃப் என்ன கொடுத்துருந்தாங்க, ஷோ தட் இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy கொடுத்துருந்தாங்களா. பட் நமக்கு என்ன தெரியும்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் டோ எக்ஸ். அதாவது மாற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அது சேம் தான் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா அப்போ மீதி எனக்கு என்ன வரும், எக்ஸு ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர். அதாவது இந்த டேர்ம் போட்டிருக்கேன், இந்த டேர்ம் போட்டிருக்கேன். இப்போ இந்த டேர்ம் எக்ஸ் ஒய் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டோ ஸ்கொயர் ஆக்சுவலி நம்மளுக்கு ப்ரூவ் தட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டோ எக்ஸ் டோ ஒய்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது xy டோ ஸ்கொயர்டு u பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் இந்த டேர்ம் போட்டேன். இந்த டேர்ம் டோ ஒய் பை டோ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், அகைன் டோ ஒய் பை டோ எக்ஸை டோ எக்ஸ் பை டோ ஒய்னு எழுதிட்டேன், விச் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு nu. தேர்ஃபோர் இப்போ நமக்கு என்ன வருது, எக்ஸு ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இது எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், xy டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய். ஸோ ரெண்டுமே சேம். அப்போ 1 + 1 2. ஸோ 2xy இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் இது ரெண்டும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒய் டேர்ம் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு u. இதுதான் வந்து ஃபார்முலா. இதை தான் அவங்க ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளும் இதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு இந்த ஃபார்முலாவை வச்சு சம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.